குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது வேலாயுதபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் வசித்து வரும் ராணி என்பவர் தான் வசித்து வரும் வீடு மிகவும் சேதமடைந்துள்ளதால் தனக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டார். அவர் தனது மகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் அங்கு வசிப்பது ஆபத்தாக தோன்றுகிறது. அதிலும் மேற்கூரையில் போடப்பட்டுள்ள ஓடுகள் இறங்கி இருப்பதாலும் மழைக்காலங்களில் தண்ணீர் உள்ளே விழுவதாலும் உறங்க வழியின்றி தவிப்பதாக தெரிவித்தார். இதனை கேட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு உடனடியாக அவரது வீட்டிற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த வீட்டிற்குள் நுழைய இயலாதவாறு மிக குறுகிய வாசல் பகுதியே இருந்தது. இருப்பினும் உள்ளே சென்று பார்த்த அமைச்சர் மிகவும் தாழ்வான பகுதியில் இருப்பதால் தண்ணீர் தேங்குகிறது. இதுபோல வீடு இன்றி தவிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வீடு வழங்கும்படி பரிந்துரை செய்கிறேன் என உறுதியளித்தார். உறுதியா உங்களுக்கு ஒரு வருடத்தில் வீடு கிடைக்க வழி செய்கிறேன் என கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ராணி, சின்ன பிள்ளையை வச்சுட்டு இருக்கோம், மழையால தார்பாய் போட்டு வச்சிருக்கோம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நாங்க அமைச்சர்கிட்ட இது சம்பந்தமா விஷயத்தை கொண்டு போனோம். உடனே அமைச்சரே எங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு உறுதி அளிச்சுட்டு போயிருக்காரு என நிம்மதி பொங்கிய முகத்துடன் கூறினார். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு வந்து கலைஞர் பேர்ல அந்த வேலை இப்போ இந்த மாதிரி இருக்கிற வீடெல்லாம் எடுத்து நான் இன்னைக்கு போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்து நான் கலெக்டர்கிட்ட கொடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு சேர்க்கறதுல உறுதியாக உங்களுக்கு வீடு வழங்கிருக்கோம். திருவிழா பார்த்துட்டு இவ்வளோ சிரமமாக இதுக்குள்ள வந்து போகிறதுக்கு கனவு சிரமத்தை இருக்கீங்க. நான் கண்டிப்பாக இதில் வந்து கலெக்டர்கிட்ட சொல்லி நாங்கள் சொல்லி பண்ண சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம். தார்பாய் வேற மலைக்கு ஒழுகுதுன்னு தார்பாய் போட்டு வச்சிருக்கிறோம். தண்ணி எல்லாம் அப்படியே தாழ்பாய்க்கு மேல ஒழுகி கீழே விழுகுது தண்ணி. அந்த தண்ணிக்குள்ளதான் படுத்திருக்கோம். நாங்க 10 வருஷமா இருக்கோம். யாரும் சொல்லி ரொம்ப அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சரே வந்து வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போயிருக்காரு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.